நீங்கள் பாட்டுக்க மருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு மேலே இருக்கிற நுழையாம்பூச்சி, பேனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி, அதாவது ஒரு 2 லிட்டர் தண்ணி விட்டு நாங்கள் ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மருந்து ஊற்றிட்டோம். மருந்து ஊற்றி நல்லா கொடன்னு அதிகமாக ஊற்றிக்கிங்க, கம்மியாக ஊற்ற வேண்டாம். அப்போ பேன் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆட்டை உள்ளே மூவ் வச்சுருங்க. நீங்கள் நார்மலாக ஸ்ப்ரே பண்ணுறதோட இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா முக்கி எடுத்திங்கன்னா இந்த தண்ணியெலாம் மருந்து தண்ணி அந்த ஆட்டோட உடம்பு ஃபுல்லாக நல்லாவே பரவும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணுறோன்னா மேலே முடி மேலே மட்டும் இருக்கும். அது வெயில் அடிச்சுன்னா காஞ்சிடும், நல்லா அடியெல்லாம் போகாது. இதே மாதிரி நீங்கள் முக்கி எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா முடி ஃபுல்லாகவே போயிடும். நல்லா ஆடு பார்த்தீங்கன்னா குளிச்ச மாதிரி ஆகிடும். ஆடு எல்லா இடத்துலையுமே இருக்கும். 100% பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். இது மாதிரி நீங்கள் முக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, மூஞ்சியில் மட்டும் படாமல் நல்லா பத்திரமா பார்த்துங்க. அது இது கெமிக்கல் அந்த மருந்து. ஸோ மூஞ்சியில் மட்டும் படாமல் பார்த்துங்க. இது மாதிரி முக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் கட்டி வச்சுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மருந்து பார்த்தீங்கன்னா இந்த மயக்கத்துக்கு, வெயில் மயக்கத்துக்கு, அந்த மருந்து மயக்கத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மயங்கி அப்படியே தொப்பு கீழே விழுகும். ஸோ நம்ம அதை கட்டியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா 4 ஆடு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதாவது சின்ன குட்டிலேருந்து ஒரு மீடியம் சைஸ் குட்டி வரைக்கும் இந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய தொட்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் கூட முக்கி எடுக்கலாம். நம்மகிட்ட ஒரு தொட்டியில் எதுவும் இல்லை. நம்மகிட்ட இருக்கிறது பெரிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா மருந்து ஊற்றி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ முக்கி எடுத்துகிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மருந்து தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா அது கடைசியில் காட்டுறாங்க, அது வேஸ்ட் ஆகாது. இந்த ஆட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நுழையாம்பூச்சி, பெயின் கூட இல்லை, நுழையாம்பூச்சி தான். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் விட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கு இந்த கருப்பாக பார்த்தீங்கன்னா முடி மேலே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெயின் தான். எல்லாம் வச்சு அந்த கெமிக்கலோட ரியாக்ஷனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சு. முடி மேலே விட்டுட்டு இது வரும் கருப்பாக. இந்த கருப்பாடு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த வெள்ளாட்டு நல்லாவே தெரியுது. இதுதான் இருக்குல்ல நம்ம பெரிய ஆடு. இதை கொஞ்சம் உள்ளே போக முடியல. எனக்கு பாத்திரம் சின்னது, ஸ்ப்ரே பண்ணால் கேட்காது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா முக்கி லைட்டாக தண்ணி அப்படியே தெளிச்சு விடலான்னு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தெளிக்கல, அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேப் இருந்துச்சு. கொஞ்சம் கையிலேயே நல்லா தேய்ச்சி சரி கொஞ்சம் பட்டில் வரணும் மேலே என்ன. அப்படி இல்லைன்னா ஏதாவது கேப் இருந்து வச்சுங்க. இந்த மருந்து தேய்ச்சி அந்த இடத்துலேருந்து எல்லாமே அந்த கேப்பில் போய் நின்றுக்கும். இது நம்ம குரம்பு குட்டி. இந்த மருந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டுக்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லா ஆட்டுக்குமே இதை வந்து போடலாம். ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே தேனி, உனி, நுழையாம்பூச்சி எல்லாத்துக்குமே இது கரெக்டாக கேட்கும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதை விட இது மாதிரி முக்கிய எடுத்தால் நல்லா இருக்கும். இது முடிஞ்சு தண்ணி பாருங்க. நான் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு பாருங்க, வெள்ளைன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன், அதாவது இந்த ஆட்டு மேலே இந்த அழுக்கு, சாணி, புழக்க எல்லாம் அப்படியே கலந்துருச்சு. இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. இதில் சாகமாக அடிக்கலாச்சு. இது பரவாயில்ல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற 5 குட்டிங்க நல்லா தேய்ச்சிட்டு வெயில் கட்டிட்டோம். 1/2 மணி நேரம் அதுக்கப்புறம் உள்ளே கட்டிடுவோம். இது அந்த மீதியான தண்ணி இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே வாசல் தெளிச்சிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெயின்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நிலத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி தெளிச்சுட்டு அதை செத்து போயிடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்